சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு வீடியோக்கு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீனாவை சிந்தாமணி தான் கடத்திருப்பான்னு சந்தேகப்பட்ட முத்து பார்த்திங்கன்னா நேராக சிந்தாமணி வீட்டுக்கு தான் வராங்க. சிந்தாமணி வீட்டுக்கு வந்தவொடனே பார்த்திங்கன்னா அவங்க அடியாளெலாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் அடிச்சுட்டு சிந்தாமணி கிட்ட மீனா எங்கன்னு கேட்பாங்க. மீனாவை என்கிட்ட ஏன் வந்து கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. அவளை காணும், அவளை நீ தான் கடத்திருப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சிந்தாமணி ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பொண்ணை கடத்துகிற வேலைலாம் எங்களுது கிடையாதுப்பா, நாங்களாம் அந்த மாதிரி பண்ண மாட்டோம், நீ தான் என் பொண்ணை கடத்தி வச்சிட்ருக்க, முதல்ல நீ என் பொண்ணை விடு அப்படின்னு சொல்கிறாரு. முத்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் உங்கள் பொண்ணை கடத்தலை, உங்கள் பொண்ணாக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் முத்து பார்த்திங்கன்னா ஒழுங்கு மரியாதையே என் பொண்ணாடி எங்கே இருக்கான்னு சொல்லிடு, அவன் மேலே சின்ன கீரல் பட்டா கூட நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாரு. என்ன போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவே, போய் பண்ணிக்கோ அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. போலீஸ்லாம் உங்கள் ஆளுன்றதுனால தானே இந்த மாதிரி ஆடிட்டுருக்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னோட குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சிந்தாமணிக்கிட்ட கேட்குறாங்க, இல்லை இது என்ன உன் வேலை தானே அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வேறங்க, நான்லாம் ஒன்றும் அவளை கடத்தலை, அவளை கடத்தினா மட்டும் நம்ம பொண்ணு வந்துருவாளா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் ஆயிருக்கும் அவளுக்கு என்ன ஆனால் நம்மளுக்கு என்னங்க, நம்ம பொண்ணு நம்ம கைக்கு எப்படி வரணும்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடியாள் கிட்டலாம் காசு கொடுத்து நாங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிவிடுங்க. முத்து குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக அவன் சென்னைக்குள்ளே தான் எங்கேயாவது ரேகாவையும் அவங்க தம்பி சத்யாவும் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து அங்கங்கே தேடி அலைஞ்சிட்டு மீனாவை காணோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போகும்போது ரொம்ப யோசிச்சுட்டே போவாங்க. இதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் தேடுறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே, எங்கே தான் போயிருக்கா அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே மீனாவோட பைக்கும் அவங்களோட ஸ்லிப்பரும் இருக்கும். மீனாவோட பைக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக மேலே போவாங்க. அப்போ தான் அவங்க அப்பா சொல்லுவாங்க, நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன்டா, மீனா வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாரு. எங்கே தான் போனா அவ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்காரு. அவங்க அப்பா, கொஞ்சம் கத்தாத, பொறுமையாக இருடா, அவள் குளிக்க போயிருக்கா, இப்போ வந்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போது மீனாவும் வராங்க. மீனா கிட்ட உடனே சண்டை போடுற மாதிரி போகிறாரு. உன்னை காணோன்னு எங்கெங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா, எங்கே தான் போனா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, அவன் ஏன் சொல்லிட்டு போகிறான், நீ கொடுத்த இடம் தான், அவள் என்கிட்டயுமே எதுவுமே சொல்கிறது இல்லை, உங்ககிட்ட மட்டும் இதுக்கப்புறம் சொல்லுவாளா, எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, விஜயா உன் வாயை மூடுறியா, யார்கிட்டயாவது பேசணும்னு தோணுச்சுன்னா உள்ளே போய் செவுத்துக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி அவங்கள மொக்க பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, 2 பேரும் காலிலேருந்து சாப்பிடாம இருப்பீங்க, 2 பேரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் படுக்க போயிடுறாங்க. முத்துவும் மீனாவும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. முத்து அப்போ தான் சொல்லுவாங்க, காலையிலேருந்து நான் சாப்பிடல, உன்னை அங்கே இங்கேன்னு தேடி அலைஞ்சேன், அந்த சிந்தாமணி வீட்டுக்கு வேறு போய் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க அங்கெல்லாம் போனீங்க, பின்ன வேறு எங்கே போக சொல்கிறேன், இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அவள் தான் உன்னை ஏதாவது பண்ணியிருப்பாளோ, நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மீனா சொல்லுவாங்க, பார்வதி ஆண்டியை பார்த்துட்டு வர வழியில் எனக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துச்சு, கூட யாருமே இல்லை, நான் தான் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுங்க, அதனால தான் என்னால் வர முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே மொபைலில் சார்ஜ் இல்லாமல் ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு கால் கூட பண்ண முடியல, அவங்க அம்மா ரொம்பவே பயமாக அழுதுகிட்டே இருந்தாங்க, நான் தான் இருந்து டாக்டர்கிட்ட எல்லாமே பேசிவிட்டு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து, அப்படியா மீனா, சாரி மீனா, நீ ஏதாவது எமர்ஜென்சிக்காக கூட போயிருப்பேன்னு என்னால் யோசிக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, எனக்கு பயந்தான் அதிகமாகிடுச்சு, இந்த சிந்தாமணி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாளோன்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா சொல்லுவாங்க, என்னை பற்றி நீங்கள் ரொம்பவே கவலைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் மீனா, இந்த வீட்டுக்கு நான் லேட்டாக வந்தால் எனக்காக கவலைப்படுறது எங்கள் அப்பா மட்டும்தான் இருந்தாங்க, இப்போ நீ மட்டும்தான், நீயும் இல்லைன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஃபீலிங்காக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்காங்கங்க, அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த அக்கா அந்த குழந்தைக்கு என்னோட பேரே வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. முத்து, அப்படியா மீனா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுவார். என் பேரை வச்சு என்ன பண்ண போகிறாங்க, நானே பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டம் தான் பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மீனா அப்படிலாம் பேசுகிறேன், இந்த உலகத்திலே நீ தான் ரொம்ப அழகானவ, அதனால தான் உன் பேரை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே சந்தோஷமாக பேசிட்டு மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பாடு ஊட்டி விட்டுருக்குறாங்க. இன்றைய விடுகதை, பார்க்க தான் கருப்பு ஆனால் உள்ளமோ சிவப்பு, நமக்கு தருவதோ சுறுசுறுப்பு, அது என்ன? மறுநாள் பார்த்தீங்கன்னா முத்துவை பார்க்க ஒரு 3 பேர் வீட்டுக்கு வராங்க. முத்து சார் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயா, என்னது சாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா முத்துவை கூப்பிடுறாரு. முத்து, வாங்க சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் சவுத் இந்தியா டூரிஸ்ட் அசோசியேஷன்லேருந்து வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயமா சார் என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோட அசோசியேஷனில் உங்களை மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சார், இதுக்கு முன்னாடி கூட நான் வந்து கேட்டிருக்கேன், அப்போ நான் கார் டிரைவராக இருந்தேன், அதனால் வந்து என்னை சேர்த்துக்க மாட்டேன்
அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நீங்கள் கார் ஷெட் மாதிரிலாம் வச்சு நட்டுட்ருக்கீங்களே, உங்களுக்கு கீழவே ஒரு 7, 8 கார்லாம் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் சார், வாடகைக்காக விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களை பற்றி கொஞ்சம் நல்ல விதமாக எல்லாமே கேள்விப்பட்டோம், இல்லாதவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி அண்ணாமலையும் அவன் சின்ன வயசுலேருந்து அப்படி தான் சார், தனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சு தான் பழக்கம். அப்போத்துலேருந்தே அவனுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கோம். எங்களோட அசோசியேஷனில் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு முத்துக்கு பார்த்தீங்கன்னா பொன்னாடைலாம் போட்டு வெல்கம் பண்ணுறாங்க. எங்களோட அசோசியேஷனில் சீக்கிரமாக ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அதில் நீங்கள் ஒரு பொறுப்பில் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பதவி மரியாதைக்கு ஆசைப்பட்டுலாம் நான் வரல சார், நான் ஒரு மெம்பராகவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க காலம் அதை தீர்மானிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, மீனா சங்க தலைவியாக இருக்கிற மாதிரி நீங்களும் ஒரு அசோசியேஷனில் ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாக்கு இருக்க அறிவுலாம் நம்மளுக்கு இல்லை ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா, அப்படிலாம் இல்லைங்க, உங்களால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முத்துக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அப்படியே என்னுடைய எபிசோடை முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. விடுகதையின் விடை தேயிலை.